நம்ம இப்ப வாழ்ற வாழ்க்கை எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடுற மாதிரி தான். லைஃப் வந்து அவ்ளோ ஃபாஸ்ட்டா போயிட்டு இருக்கு. ஸோ, இந்த மாதிரி ரன்னிங் ரேஸ் லைஃப் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இந்த கதைய வந்து நீங்க ஆல்ரெடி கேட்டிருக்கலாம். கேட்டிருந்தாலும் பரவால்ல. இன்னொரு தடவை கேளுங்க. கேட்காதவங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜாக்கு வந்து 4 மனைவிகள் இருக்காங்க. அந்த ராஜா வந்து மரணப்படுக்கையில இருக்காரு. அப்ப மரணப்படுக்கையில இருக்கும்போது அவருக்கு ரொம்பவே பயம் வருது. டென்ஷன் அதிகரிக்குது. ரொம்ப யோசிக்கிறாரு. மரணத்துக்கு பின்பு நம்ம என்ன ஆகப் போறோம்? எப்படி இருக்கும்? என்ன நடக்கும்? அப்படின்னு. அப்ப அவர் என்ன பண்றாரு? அவரு 4வது மனைவிய ரொம்பவே அதிகமா நேசிப்பாரு. அவர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்றதுக்காக அவர் போறாரு. அந்த மனைவி கிட்ட கேட்கிறாரு. அந்த மனைவிக்கு வந்து அவர் வந்து எக்ஸ்பென்சிவா நெறைய நகை, துணிமணி எல்லாமே நெறைய வாங்கி குடுப்பாரு. ஸோ அந்த மனைவி கிட்ட போய் கேட்கும்போது, "எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு மரணத்த நெனச்சா. மரணத்துக்கு பின்னாடி என்னுடன் நீ வருவியா?" அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டதும் உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்க, "முடியாது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா 3வது மனைவி கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு கேட்க போறாரு. அந்த 3வது மனைவி வந்து எப்பயுமே வந்து பெருமையா மன்னர்கிட்டயும், அமைச்சர்கிட்டயும் இவர் 3வது மனைவிய பத்தி அதிகம் பேசுவாரு. ஸோ அந்த அம்மா கிட்ட போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, "கண்டிப்பா முடியாது. என்னால வர முடியாது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "நீங்க போன பிறகு நான் வேற ஒரு கல்யாணம் வேணா பண்ணிப்பேனே தவிர்த்து, என்னால உங்களோடலாம் வர முடியாதுன்னு" கேஷுவலா சொல்லிடுறாங்க. ரொம்ப மன வருத்தத்தோட 2வது மனைவி கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு போறாரு. அந்த 2வது மனைவி எப்பயுமே இவருடைய வாழ்க்கையில வந்து எந்த விதமான கவலைகள் வரும்போதும், ஸ்ட்ரெஸ்க்கு ஆளாகும் போதும் சப்போர்ட்டா பக்கபலமா இருப்பாங்க. சோ அந்த அம்மா கிட்ட போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, "கண்டிப்பா என்னால வர முடியாது. வேணா நான் ஒண்ணு பண்றேன். உங்கள வந்து நான் நல்லா சென்ட் ஆஃப் பண்றேன். ஃபியூனரல் எல்லாம் மிக சிறப்பா பண்றேன்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவருக்கு ரொம்ப மன வருத்தம். அப்படி கவலைப்படும்போது சடனா ஒரு குரல் கேக்குது, "நான் வரேங்க" அப்படின்னு. திரும்பி பார்க்குறாரு. அவருடைய முதல் மனைவி சொல்றாங்க. உடனே அந்த அம்மா கிட்ட போறாரு. "நான் எல்லாருக்கும் எவ்வளவோ செஞ்சிருக்கேன் இந்த 3 மனைவிகளுக்கும். உனக்கு நான் ஒண்ணுமே செய்யல. ஆனா நீ வந்து எனக்கு கடைசி வரைக்கும் கூட வருவேன்னு சொல்றியே. நான் அவங்கள பார்த்தத விட உன்ன தான் நான் நல்லா பார்த்துருக்கணும்" அப்படின்னு மன வருத்தத்தோட கண் கலங்கி பேசுறாரு. அதாவது இந்த ராஜான்னு சொன்னோம் பாருங்க, அது வேற யாரும் இல்லங்க. நம்ம தான். நம்ம எல்லாருமே தான் அந்த ராஜா. நமக்கு 4 மனைவிகள் இருக்காங்க. அதாவது 4வது மனைவின்னு சொன்னோம் பாருங்க, அந்த எக்ஸ்பென்சிவா ஆடம்பரமா நம்ம நிறைய பணம் போட்டு நகைகள், துணிமணி இந்த மாதிரி எல்லாம் வாங்கி போட்டு விட்டோம்னு சொன்னாங்க பாருங்க. அந்த 4வது மனைவிக்கு கொடுத்தாருன்னு சொன்னாங்க பாருங்க. அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம என்னதான் ட்ரெஸ் போட்டுக்கிட்டாலும், நகை போட்டுக்கிட்டாலும், உடம்புக்காக நம்ம என்ன வேணா அலங்காரம் பண்ணிக்கிட்டாலும் கடைசி வரைக்கும் அதெல்லாம் நமக்கு கூட வரப்போறது கிடையாது. நான் 3வது மனைவின்னு சொன்னேன் பாருங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எவ்வளவுதான் பணம், சொத்து, காரு, பங்களான்னு வச்சுக்கிட்டு இருந்தாலும், அதாவது பெருமைக்காக தான் அதெல்லாம் உதவுமே தவிர்த்து அதுவும் கடைசி வரைக்கும் நமக்கு கூட வராது. 2வது மனைவின்னு சொன்னேன் பாருங்க. அவங்க கூட சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு வேணா சிறப்பா வந்து ஃபியூனரல் எல்லாம் நடத்தி வைக்கிறேன்னு சொல்லி. அந்த மாதிரி நமக்கு வந்து ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து நம்மளுடைய நல்லது கெட்டதுக்கு வருவாங்களே தவிர்த்து கடைசி வரைக்கும் நம்மளுடைய பயணிக்க மாட்டாங்க. முதல் மனைவி அப்படின்னு சொன்னவங்க தான் கடைசி வரைக்கும் வருவேன்னு சொன்னாங்க. அதுதான் வேற எதுவும் இல்லைங்க, நம்மளுடைய ஆன்மா. ஸோ என்னைக்குமே நம்ம கூட கடைசி வரைக்கும் வரப்போறது நம்மளுடைய ஆன்மா தான். ஆனா நம்மளுடைய ஆன்மாக்காக நம்ம நேரம் ஒதுக்குறது உண்டா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம உடம்புக்கு எவ்வளவுதான் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாலும் அந்த உடம்பும் கடைசி வரைக்கும் வரப்போறது கிடையாது. சொத்து, பணம், கார், பங்களா, வசதி இருந்தாலும் அதுவும் நம்மளோட கடைசி வரைக்கும் வரப்போறது கிடையாது. என்னதான் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி இருந்தாலும் அவங்களும் அப்பப்ப வந்து போறவங்க தான் தவிர்த்து கடைசி வரைக்கும் வரப்போறது கிடையாது. ஆனா அந்த ஆன்மான்ற ஒண்ணு தான் நம்மளோட கடைசி வரைக்கும் பயணம் செய்யும். அப்ப ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிடமாவது தனிமையில இருக்கணும். நம்மளுடைய ஆன்மாவோட நம்ம பழகணும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும். ஏதர் தியானம் செய்யலாம், இல்லைன்னா நம்ம மெடிடேஷன் பண்ணலாம். கண்களை மூடி நமக்குள்ளேயே, நம்ம ஆன்மாக்குள்ளேயே நம்ம பேசலாம். அதாவது அமைதியா தனிமையில இருந்து நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு குரல் கேட்கும். அதுதான் உண்மையான குரல். நம்மளுடைய உள்ளுணர்வு நம்ம யாருன்றத சொல்லும், உண்மையை சொல்லும். அந்த மாதிரி நம்ம நேரம் ஒதுக்கி ஒரு நாளைக்கு 15 நிமிடம் அல்லது உங்களால முடிஞ்ச ஒரு அரை மணி நேரம் கூட நம்மளுடைய ஆன்மாவோட நம்ம டிராவல் பண்ணணும். நிறைய பேர் கேட்பாங்க, தனிமையில இனிமை காண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா நிச்சயமா உண்மைங்க, தனிமை தான் நம்மளுடைய தனித்தன்மை. புதிதான அதிகாலையோ, புகைச்சூடும் நெடுஞ்சாலையோ, உன்னோடு நான் நடந்தால் எல்லாம் பேரழகு. மழை வீழும் இளமாலையோ,
இசையில்லா இடைவேளையோ என்னோடு நீ நடந்தால் இன்பம் என்னுலகு. உன்னோடு மட்டும்தான் என் நேரம் எனது. உன்னோடு மட்டும்தான் மெய் பேசும் மனது. மனிதரின் மொழி கேட்டு கேட்டு இதயம் பழுதாய். உனதமைதியில் தானே ஆனேன் முழுதாய். என் இனிய தனிமையே, என் இனிய தனிமையே.